குருவின் கருணை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நான் இந்த சீரீஸில் நான் 17 வருஷமாக குருஜி மகாவிஷ்ணுவோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நடந்த அனுபவத்தையும் எனக்கு நடந்த மிராக்கிள்ஸையும் நான் கற்றுக்கிட்ட விஷயமும் இந்த எபிசோட் மூலிமா நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு ரீசனாக நடந்த யாத்ரா கேதார்நாத் யாத்ரா ஒன்று பிளான் பண்ணோம். 27ஆம் தேதி அன்றைக்கி நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். டேட் அனௌன்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. இப்படி போடும்போது திடீர்னு குருஜியை கூப்பிட்டு டேட்டு 27ஆம் தேதி வேண்டாம், 2 நாள் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி டேட்டை மாற்ற சொல்லிட்டாரு. எப்போயுமே கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணோம்னா எந்த கிளாஸையும் நாங்கள் மாற்றவே மாட்டோம், போஸ்ட்மான் பண்ணவே மாட்டோம். திடீர்னு குருஜி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர்த்த கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தெரியுமில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். குருஜி சொன்னால் காரணம் இல்லாமல் அவர் சொல்லவே மாட்டார். சரி, நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே டேட்டெல்லாம் மாற்றியாச்சு. 29ஆம் தேதி அன்றைக்கி யாத்திரா ஸ்டார்ட் ஆகி போகும்போது ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு எங்களுக்கு. என்னடான்னு பார்த்தா, டெல்லியில் டெர்மினல் 1ல் நம்ம லேண்ட் ஆகணும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி அந்த டெர்மினல் மழையினால் உடஞ்சி கீழே 4 பேர் இறந்துட்டாங்க. இந்தியாவிலே ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது இது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் இந்தளவுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு. அதை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுறேனே தெரியல. ஏன்னா இது எனக்கும் குருஜிக்கு மட்டும்தான் நடந்த விஷயம். நான் குருஜிகிட்ட கேட்டேன் அதுக்கு லாஸ்ட்டாக குருஜி எப்படி இதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அப்படிங்கும்போது நான் சொல்ல ப்ரோ, எல்லாமே இறைவன் செயல் தான் அப்படின்னு சொன்னார்.